ஹோம் ரெமடீஸாக கொஞ்சம் நிறைய பார்க்கலாம். டீ டிகாஷன் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதாவது டஸ்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தேயிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு டார்க் டிகாஷனை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10லிருந்து 15 நிமிடம் வரைக்கும் விரல்களை மட்டுமே வைக்கணும். ஃபிங்கர்ஸ் மட்டும் அதில் வந்து டிப் பண்ணுற மாதிரி ஒரு 15லிருந்து 30 நிமிடம் வரைக்கும் வச்சிருக்கலாம். இதில் இதுலேயுமே நீங்கள் வந்து பிளாக் சால்ட்டு இல்லைன்னா வந்து எப்சம் சால்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆப்ப மாவு, அந்த சோடியம் கார்பனேட் அதையுமே வந்து பயன்படுத்திக்கலாம். அது இந்த பூஞ்சை தொற்றுக்களில் பார்த்தீங்கன்னா, பூண்டை நல்லா செதைச்சி அது கூட வந்து ஆப்ப மாவு அண்ட் எலுமிச்சை பழம் அல்லது ஆர்டிஃபிஷியல் வினிகர் கிடைக்கும். இல்லைன்னா ஆப்பிள் சிடார் வினிகர் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நெயில்ஸில் மட்டுமே பயன்படுத்தணும். நகத்துக்கு மேலே மட்டும் அப்ளை பண்ணணும். அதையும் ஹோல் டே வச்சுருக்கக்கூடாது, இல்லை ஓவர் நைட்டு வச்சுருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நகங்களில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நகத்தை சுற்றி இருக்கக்கூடிய தோள்களில் அதோட பேக்ஸ் வந்து படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அது எல்லாமே வந்து கொஞ்சம் இரிட்டன்ட் தன்மை உடையது அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்கின்ல படாமல் பார்த்துக்கிறது நல்லது. நீம் ஆயில், வேப்ப எண்ணெயை கூட நீங்கள் நெயில்ஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். அண்ட் இன்டர்னலாகவும் 3 நாட்கள் தொடர்ந்து காலை மாலை 2 வேளை ஒரு 5 மில்லி அளவுக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது மருத்துவரோட ஆலோசனைப்படி அடல்ட்ஸ் வந்து ஒரு 5 ml வரைக்கும் எடுக்கலாம். சிறு குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா இன்னும் இதில் அளவு வந்து கொஞ்சம் குறைவாக எடுத்து இதை வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம்.